Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் 4.17 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 4.18லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ 4.18 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு 3 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் யூஸிங் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின்? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ இதோட ஆன்சர் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சைன் ஆஃப் π/3 நமக்கு தெரியும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இதெல்லாம் வேணும்னா அங்கங்கே சைடில் எழுதிக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நம்ம இங்கே மேலே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்னு இருந்தது, அதை மைனஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ π/3 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. வாட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2? சைன் எப்போ 1/2 வரும்? π/6, தட் இஸ் 30 டிகிரியில் வரும். ஸோ அப்போ சைன் ஆஃப் π/3 ப்ளஸ் π/6 கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 2 இல்லை காமனாக 6 எடுக்கலாம். ஓகே, இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான். இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு 2 பிகாஸ் 6ஆக மாற்றுறதுக்காக. அப்போ என்ன ஆகும்? 2π ப்ளஸ் π divided by 6 sin of. So that என்ன வரும்? sin of 3π/6. 3 2 டேபிளில் கேன்சல், 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் will get π/2. ஸோ அப்போ sin of π/2, what is sin π/2? answer is 1. அவ்வளோதான். ஓகே, தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா cos of 1/2 into cos inverse of 1/8. இது cos inverse of 1/8. இன்கேஸ் இந்த 1/2 இல்லைன்னு வைங்களேன், டேரெக்டாக இதை கேன்சல் பண்ணி என்ன ஆன்சர் அந்த ரேஞ்ச் உள்ள வருதான்றதை செக் பண்ணிடலாம். பட் இங்கே ஒரு 1/2 இருக்கிறதுனால we are not doing that. Okay, therefore let theta equal to cot inverse of, that is cos inverse of 1/8 ன்னு எடுத்துக்கிறோம். இதை இங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? cos of theta equal to 1/8. ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். we know that cos square theta equal to 1 plus cos 2 theta by 2. பேசிக்கான ஐடென்டிட்டி நம்ம ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் வீடியோவில் இதை பேசியிருந்தோம். இப்போ இதை ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, எனக்கு இங்கே 1/2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் இருக்குது, அதை நம்ம டேரெக்டாக கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். அப்புறம் இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 cos square theta, இந்த 1 இங்கே கொண்டு வந்தால் -1 ஈக்குவல் டு cos 2 theta. ஸோ நமக்கு என்ன இருக்குது? cos thetaன்னு இருக்குது. ஸோ அப்போ cos theta வேணும்னா என்ன பண்ணலாம்? இந்த தீட்டாக்கு பதில் θ/2 ரீப்ளேஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ ரீப்ளேஸ் θ/2, அதாவது தீட்டாவில் θ/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும்? இந்த இடத்துல θ/2 வருமா? 2 gets cancel, அப்போ ஜஸ்ட் cos θன்னு வந்துடும். இந்த θ/2ன்னு வரும். ஸோ 2 cos square θ/2 -1 is cos theta. அப்போ 2 cos square θ/2 -1 is கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்க cos theta என்ன? 1/8. ஸோ அப்புறம் இந்த 1 ரைட்டில் கொண்டு வாங்க. ஸோ 2 cos square θ/2 ஈக்குவல் டு 1/8 ப்ளஸ் 1. ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 8 + 1 is 9. ஸோ 9/8. அப்புறம் அந்த 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா cos square θ/2 ஈக்குவல் டு 9/16. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா cos θ/2 is 3/4. ஒன்லி பாசிட்டிவ் தான் எடுக்கணும், பிகாஸ் cos theta is பாசிட்டிவ். நெகட்டிவ் குவான்டிட்டி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? சூஸ் பண்ணக்கூடாது. cos always gives a positive value. So cos of 1/2 times cos inverse of 1/8 is nothing but 3/4. எப்படி? எதனால் 3/4? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் தீட்டாவோட வேல்யூ என்னவா நம்ம எடுத்திருக்கோம்? cos inverse of 1/8. இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், θ ஈக்குவல் டு cos inverse of 1/8. ஸோ இந்த பிளேஸில் θ பிளேஸில் அதை போடுங்க. ஸோ இந்த இடத்துல θ பிளேஸில் அதை போட்டால் என்ன ஆகும்? ஸோ cos of θ பிளேஸில் 1/cos inverse of 1/8 divided by 2 ஈக்குவல் டு 3/4. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 1/2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/8 இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். தட் இஸ் தி ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஐடியா. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தட்ஸ் ஆல் ஃபார் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகே, தென் செகண்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது? தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது? ஸோ தேர்ட் ஒன் பேஸ்ட் ஆன் tan. ஓகே, ஸோ தேர்ட் ஒன் இஸ் நத்திங் பட் tan ஆஃப் 1/2 times sin inverse of 2a/1 plus a square plus 1/2 times cos inverse of 1 minus a square by 1 plus a square. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? தட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் tan இன்வர்ஸ். tan இன்வர்ஸ் பேசுகிறப்ப, அந்த ப்ராப்பர்ட்டி பேசுகிறப்ப நம்ம இதை பேசியிருந்தோம். இப்போ நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க பை ப்ராப்பர்ட்டி 4 5 அந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது இங்கே. ஓகே, பிகாஸ் வி ஹவ் டு மென்ஷன் தட் ப்ராப்பர்ட்டி இஸ் வாட். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்? லெட் a ஈக்குவல் டு tan θ அப்படின்னு ஃபஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ tan ஆஃப் 1/2 டைம்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் a பிளஸ் எல்லாம் tan θ. அப்போ 2 tan θ by 1 plus tan square θ plus 1/2 டைம்ஸ் cos இன்வர்ஸ் ஆஃப்
1 minus tan square theta by 1 plus tan square theta அப்படின்னு வந்துரும். ஸோ நமக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியும், 2 tan theta by 1 plus tan square theta equal to sin 2 theta அப்படின்னு வந்துரும். அதே மாதிரி 1 minus tan square theta by 1 plus tan square theta is cos of 2 theta அப்படின்னு வரும். இதுதான் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இப்போ வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், tan of 1/2 times sin inverse of sin 2 theta plus cos inverse of 1/2 times cos inverse of 2 theta. ஸோ அப்போ இந்த sin inverse sin cancel ஆச்சுன்னா just 2 theta, இங்கே cos inverse cos cancel ஆச்சுன்னா 2 theta. அப்போ tan of 1/2 times 2 theta plus 1/2 times 2 theta, 2 cancel ஆச்சுன்னா tan of theta plus theta அப்படின்னு வந்துரும். ஸோ tan of 2 theta. Then what is tan 2 theta ஓட ஃபார்முலா, 2 tan theta by 1 minus tan square theta. ஸோ நமக்கு என்ன தெரியும், tan theta என்னவா எடுத்திருக்கோம், a. ஸோ 2a by 1 minus a square. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சுது. ஓகே, இன்கேஸ் நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல, என்ன ஃபார்முலா, sin inverse of 2a by 1 plus a square. ஸோ அதோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருப்போம். ஸோ sin inverse of 2a by 1 minus 1 plus a square and cos inverse of 1 minus a square by 1 plus a square ரெண்டுத்துக்கும் we are having the property, right? ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அது, 2 tan inverse of x அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸோ sin inverse of 2 tan inverse of xன்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் 1/2 டைம்ஸ், ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இருக்குது, வெளியில் tan இருக்குது, அது இருக்கட்டும். cos inverse of 2 times tan inverse of x இதுவுமே ரைட்டா. ஸோ இந்த மாதிரி வரும் எக்ஸ்பிரஷன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே எனக்கு sin inverse வெளியில் இருக்குது, இங்கே tan inverse x இருக்குது. இன்கேஸ் எனக்கு இந்த நம்பர் 2 இல்லைனா கூட நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸில் கொண்டு வந்த அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சைனில் வேல்யூவை கொண்டு வந்து கூட நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். பட் இங்கே ஒரு 2 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சேம் திங், வெளியில் காஸ் இன்வர்ஸ் உள்ள tan இன்வர்ஸ் வந்தால் we are not supposed to simplify as easy as this problem. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் இருக்குது, இதையும் நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால தான் டேரெக்டாக அந்த ஐடென்டிட்டியை அந்த பிளேஸுக்கு டேரெக்டாக இந்த ஐடென்டிட்டியை போடாமல் we are giving அந்த ஏவை வந்து ஒரு tan thetaன்னு மாற்றி, அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த உள்ளே இருக்க எக்ஸ்பிரஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் மாற்றிக்கிறேன், இந்த உள்ளே இருக்க எக்ஸ்பிரஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸில் மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, சைன் இன்வர்ஸ் சைனு, காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆகி 2 theta 2 thetaன்னு வந்துடும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக ஒரு கொஸ்டின் இருக்குங்கிறதால, அப்படியே ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுனால டேரெக்டாகவும் அப்ளை பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம வேறு ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இன்ட்டு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் சப்டிவிஷன் and that's all for that example 4.18. okay, then 4.19 என்ன அப்படின்னா, prove that tan of sin inverse of x is x by root of 1 minus x square, which is similar to ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் நமக்கு. ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் டு ப்ரூவ் tan of sin inverse of x is x by root of 1 minus x square. ஸோ அப்போ இதே நான் என்ன பண்ணுறேன், put theta equal to sin inverse of x, அதாவது இந்த பிளேஸில் இருக்குல்ல, அதுக்கு பதில் theta அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். தென் sin inverse இங்கே வந்தால் என்ன ஆகும், ஸோ அப்புறம் இதை லெஃப்டில் கொண்டு போனால் என்ன ஆகும், சைன் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பை 1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சைன் தீட்டானா நமக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் ஆப்போசிட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஹைபாட்னியூஸ். ஸோ அப்போ சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ அப்போ ஆப்போசிட் வந்து எக்ஸு, ஹைபாட்னியூஸ் இஸ் தி லாங்கஸ்ட் சைடு விச் இஸ் 1. ஓகே, ஸோ அப்போ இதை விட இது கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்க போது. கொஸ்டின்லையுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1. ஓகே, அப்போ லெஸ் தென் 1னா என்ன அர்த்தம், எக்ஸ் லைஸ் இன் பிட்வீன் -1 அண்ட் +1, இதுக்கு நடுவில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த 1ங்கிறது தான் கண்டிப்பாக லார்ஜஸ்ட் சைடாக நமக்கு இருக்க போகுது. அப்போ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் எக்ஸ். அடுத்து இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். வாட் இஸ் தி ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், நமக்கு ஐடென்டிட்டி என்ன, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு ஹைபாட்னியூஸ் தெரியும் 1 ஸ்கொயர், ஆப்போசிட் வந்து தெரியும் எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் தெரியாது, அப்படியே இருக்கட்டும். இதை லெஃப்டில் கொண்டு வந்தால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயரு. ஓகே, ஸோ அப்புறம் அந்த ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ வாட் இஸ் தி அட்ஜசன்ட் சைடு, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை வச்சு டேன் ப்ரொசீட் பண்ண வேண்டியது. அப்போ tan of theta is equal to adjacent opposite by adjacent. அப்போ x by root of 1 minus x square, right? So tan theta na என்ன, opposite by adjacent, அதுதானே tan theta or sin by cos. ஸோ இது வந்துடும். ஸோ அப்போ x by root of இந்த தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு அதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா tan inverse of x by root of 1 minus x square. ஆக்சுவலி நம்ம தீட்டாவை
என்னவா எடுத்திருக்கோம் sin inverse of x, that is tan of sin inverse of x. அப்படியே கூட வச்சிருந்திருக்கலாம் இதை. ஸோ லெஃப்டில் வச்சு அப்படியே இங்கே tan theta equal to thisன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல theta பிளேஸில் நம்ம மேலே எடுத்த sin inverse of x போட்டிருந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் இங்கே ரைட்டில் கொண்டு போய் போட்டிருக்கேன். ஸோ tan of sin inverse of x equal to tan inverse of x by root of 1 minus x square. ஏன்னா இதை நம்ம தீட்டாவாக எடுத்திருக்கோம், தீட்டா வேல்யூ தான் இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை போட்டோம். தென் tan inverse tan கேன்சல் ஆச்சுன்னா x by root of 1 minus x square. Therefore the result tan of sin inverse of x is x by root of 1 minus x square. So that is the answer for this subdivision. Okay, so that's all for this example 4.19. and that's all for this exercise, that is in the video also. so இதோட வந்து நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இதில் ஒரு 2 மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம தீட்டாவாக போட்டு சால்வ் பண்ணுறோம். ஆக்சுவலி இதுவும் நமக்கு ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்லாம் சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.